ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள லிங்கராஜா கோவில் ஆனது இந்தியாவின் மிகப் பழமையான சிவன் கோவில்களில் ஒன்றாகும். கிபி 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று கருதப்படும் இந்த கோவில் கலிங்க கட்டிடக்கலையின் சிறந்த உதாரணமாகும். ஆனால் இதைச் சுற்றியுள்ள சில விசித்திரமான விஷயங்கள் இன்று வரை தீர்க்கப்படாத புதிர்களாகவே உள்ளன. இந்த கோவிலின் கோபுரம் தரையில் நிழல் ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. சாதாரணமாக எந்த ஒரு கட்டிடத்துக்கும் நிழல் இருக்கும். ஆனால் பலரும் கூறுவது போல் இந்த கோபுரத்துக்கு நேரடியாக ஒரு நிழல் விழுவதில்லை என்பதே மர்மம். இது கட்டிட வடிவமைப்பின் சிறப்பா அல்லது விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத அதிசயமா? பலரும் கூறுவது என்னவென்றால் லிங்கராஜா கோவிலின் மீது எந்த விமானமும் பறக்க முடியாது என்று. அதிகாரப்பூர்வமாக இதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் இது அங்கு உள்ள காந்த சக்திகளால் கூட இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர். இங்கு உள்ள தீர்த்த குளத்தில் எப்போதும் நீர் உறையாது என்று கூறப்படுகிறது. ஓர் அறியப்படாத இயற்கை அல்லது ஆன்மீக சக்தியா? இதுவும் இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது. கோவிலின் பிரதான மூர்த்தியான லிங்கராஜர் சிவலிங்கம் மண்ணிலிருந்து தானாக எழுந்ததா? இதை ஒருபோதும் நகர்த்த முடியாது என்று கூறப்படுகிறது. கோவிலின் ஆவணங்கள் மற்றும் புராணக் கதைகளில் இது குறித்த பல தகவல்கள் உள்ளன. இந்த கோவில் அதன் ஆன்மீக மகிமையால் மட்டுமின்றி இதில் உள்ள விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத புதிர்களாலும் பிரபலமானது. கோபுரத்துக்கு ஏன் நிழல் இல்லை? விமானங்கள் ஏன் இங்கு பறக்க முடியவில்லை? கோவிலில் உள்ள நீர் ஏன் உறையவில்லை? இவையெல்லாம் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு வந்தாலும் இதுவரை துல்லியமான விளக்கங்கள் கிடைக்கவில்லை. இது உண்மையில் தெய்வீக அதிசயமா? அல்லது இதற்குப் பின்னால் மறைந்திருக்கும் அறிவியல் காரணங்கள் ஏதாவது உள்ளனவா? இதுவரை இதன் மறைமுக காரணங்கள் கண்டுபிடிக்கப்படாததால் லிங்கராஜா கோவில் இன்னும் ஒரு மர்மமயமான ஆலயமாகவே நீடிக்கிறது.